இல்லாம இது உயர்ந்தவன் இது தான் இது டிஸ்கிரிமினேட் பண்ணணும். இது ஒரு பசுவின் உடல், இது 4 புத்தகனுடைய உடல், இது உயர்ந்தவன் தான் இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணணும். அவன் ஜீவாத்மா மாதிரி எல்லாரையும் பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல், இதெல்லாம் பகவானை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பாக்குறது. எப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன் வந்துச்சு அப்பவே அந்த ரஜகுணத்தின் ஞானம் அந்த அடிப்படையில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தமோகுணம் எப்படி இருக்கும்? சாஸ்திர ஞானம் 0, முற்றிலுமாக இல்லை, இருள் அமைந்திருக்கிறது, மாயின் பிடியில் இருந்திருக்கிறது. அந்த ஞானம் ஞானமே கிடையாது, அறியாமை முட்டாட்டம் இல்லையா? அது தமோகுணம். சரி, இது ரஜகுணம் எது தமோகுணம் எது? நம்ம எதுக்கு திருப்பி திருப்பி இதை சொல்றேன்னா, இதுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் நம்ம கத்துக்கலாம் இல்லையா? நம்ம ரஜகுணத்துல இருக்கோமா, தமோகுணத்துல இருக்கோமா, சத்தகுணத்துக்கு வந்துட்டோமா தெரியும். நம்ம we can analyze all these things. நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்றதா நமக்கு தெரியும். இதெல்லாம் இதை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம என்ன சத்தகுணத்தை விட இருக்கோமா இல்லையான்னு தெரியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பயங்கரமா ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்றதுனால எல்லாரும் சத்தகுணத்துக்கு சுத்த சட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்கவே தெரியாது. இதை நான் இப்படி நம்ம பாக்குறோம் எல்லாரையும் சத்தகுணத்தை